இந்த தடவை 5 லட்சம் ரூபாய் நாங்க 2 குமார காரியத்துக்கு கொடுத்துருவோம். இப்படி எல்லாம் யோசனை ஆட்களுக்கு வந்துட்டு போற இறைச்சி தின்னாம இப்பவே இது இறைச்சி தின்னா கடமை இல்லை. நல்லா நினைச்சுக்கொள்ளும். அமர்காரியம் எப்பை செய்யலும், பள்ளி எப்பை கட்டையிலும், மதரசா எப்பை கட்டையிலும். ஆனா இந்த அமலை செய்யணுமா இருந்தால் ஒரு 10, 11, 12, 13 மட்டும்தான் செய்யணும். மத்த நாளைக்கு 10 மாடு கொடுத்தாலும் சும்மா சதக மாடு தான் நன்மை கிடைக்கும். புறப்பத்துல இது 11, 12, 13 கொடுத்தால் ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை உதாரண வார்த்தை. பெருநாள் தினத்தன்று மனிதன் செய்யும் நல்லமல்களில் இரத்தமூட்டி குர்பான் கொடுப்பதை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் வேறொன்றும் இல்லை. ஒரு 10, 11, 12, 13 நீங்க 1000 குமார் கொடுக்கிறதும் சரி, இது ஒரு குர்பான கொடுக்கிறதும் சரி. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு அமல். அல்லாஹ்வுக்கு ரொம்பவே விருப்பமான ஒரு அமல். இன்றைய நாளில் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒட்டி வந்த இந்த கடமையை செய்யறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். நான் திருப்பி சொல்றேன், இது இறைச்சி கொடுக்குற கடமை அல்ல, இதுக்கு பின்னால் நிறைய பாடங்கள் இருக்கு. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க. அறுக்கிற அல்லாஹ் என்ன செய்வான், நாளைக்கு அந்த மிருகத்துடைய கொம்பு, அதனுடைய முடி எல்லாத்தையும் கொண்டு வந்து அல்லாஹ் அதுக்கு நிகரான கூலிகளை தருவான். அறுக்கப்பட்டு ரத்தம் சொட்டு கீழே இறங்க முன்னால அல்லாஹ் என்னோட பாவங்களையும் மன்னிச்சு கூலிகளையும் தரான். அப்ப இப்படியான ஒரு நன்மை உள்ள ஒரு அமலை தான் இன்ஷா அல்லாஹ் நாங்க செய்யணும். அதை நாங்க எப்படி செய்ய போறோம் என்பது பார்க்கணும். உதவியா கொடுக்க போகல கொஞ்சம் பேர் சம்மந்தப்படுவாங்க. முதலாவது உதவியா கொடுக்குறாங்க. இந்த இடத்துல யாராவது அமைப்புல நாங்கள் ஒருத்தர் சம்மந்தப்படுவோம். நாங்கள் உதவியா கொடுக்க நீங்க வச்சிருக்கிற யாராவது தெரிவிப்போம். அல்லது உதவியாவுக்காக வேண்டி பிராணிய வாங்கி விற்கிற ஒருத்தராக இருக்கும். சம்பந்தப்பட்டதுல உசூர்ல அவரும் உண்டு, உதகையா பிராணி. இன்னொரு ஆளிக்கார் உதகையாவுடைய பிராணிய எங்களுக்கு சப்ளை பண்றவர். ஒன்று அவர் டிரெக்டாக விற்கிறவராக இருக்கலாம், அல்லது வாங்கி விற்கிறவராக இருக்கலாம், புரோக்கரிங் செய்யறவராக இருக்கலாம், இழுத்து கொண்டு வந்து தாரவராக இருக்கலாம். ஏதாவது ஒரு விற்பனையில அது எங்களுக்கு வந்து தாரதுல சம்பந்தப்படுறவர். அப்படி யாராவது எங்களோட பேர் வைக்கலாம். மூணாவது ஒருத்தர் கூட்டம் வைக்கிறாங்க, பிராணி அறுக்கிறவர். அவங்களுக்கும் சில சட்ட திட்டங்கள் இருக்குது. நாலாவது வக்கீலாக செயல்படுறவர். சிலவங்க என்ன செய்யறாங்கன்னா, நாங்கள் உங்களோட உதகையாவை தாங்க, நாங்கள் வெளியூர்ல போயிட்டு கொடுக்குறோம், உள்ளூர்ல கொடுக்குறோம், உங்களோட உதகையாவுடைய கடமையை நாங்கள் முறையாக சரியாக செஞ்சு தாரோம்னு சொல்ற அவங்க நாங்கள் ஏஜென்ட்னு சொல்லுவோம். கூட்டு குர்பானி என்ற பேர்ல பொறுப்பாக இருந்து செய்யறவங்கன்னு சொல்லுவோம். இன்னொருத்தரைக்கு நாங்கள் இறைச்சி எடுக்கிறோம். அவங்க கொடுக்கறவும் இல்லை, விற்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. எங்களுக்கு ஒரு குர்பான் பாசல் ஒன்று கிடைக்காதா என்று எதிர்பார்க்கிற இறைச்சி எடுத்துக்கொள்றோம். இது இல்லாத வேற யாரும் இருக்கிறாங்களா? உதகையாவுடைய கடமையை செய்யறதுக்கு இது இல்லாம வேற யாரும் இருக்கிறாங்களா? கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த உதகையோட நேரடி அமல்ல சம்பந்தம் இல்லை. குயிட்டான்ஸ் எழுதுறவர், ரிசிட் எழுதுறவர், வாகனத்துல கொண்டு போறவர், அவங்க எல்லாம் இந்த உதகையாவுடைய கடமையில இன்டிரெக்ட்லி சம்பந்தப்படுறவங்க. நேரடியாக சம்பந்தப்படுறவங்கன்னு பார்த்தால் உதகையாவை நீயத் வச்சு கொடுக்கிறவர் இருக்கிறாரு, அதுக்கு சப்ளை பண்றவர் இருக்கிறாரு, அதை அறுத்து கொடுக்கிறவர், உரிச்சு கொடுக்கிறவர் இருக்கிறாரு, அதுக்கு வக்கீலாக நீங்க ஏஜென்ட்டாக செஞ்சு கொடுக்கிறவர் இருக்கிறாரு, கடைசியாக அந்த உதகையாவுடைய இறைச்சை ரிசீவ் பண்ண எடுக்கிறவர் இருக்கிறார். இவங்க எல்லாத்துக்கும் சில வழிகாட்டல்கள் இருக்குது. அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்றோம். உதகையா கொடுக்கிறவர் யார்? உதகையா கொடுக்கணும். உதகையா கொடுக்கிறவர் முஸ்லீமாக இருக்கணும். பெருநாளுடைய நாளும் பெருநாளை அடுத்து வரக்கூடிய 3 நாளும் தான் சாப்பிட்றதுக்கு, குடிக்கிறதுக்கு, உடுக்கிறதுக்கு அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த செலவு போக, அந்த 4 நாளைக்கு செலவு போக மேலதிகமாக உதகையா கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட காசு இருந்தால் அவருக்கு உதகையா கொடுக்க. எப்படி சொல்லவா? பெருநாள் அன்றும் பெருநாளை அடுத்து வரக்கூடிய 3 நாளும் சாப்பாடு, குடிப்பு, உடுப்பு, இருப்பிடம். சாப்பாடு குடிப்பு உண்டு, இருப்பிடம் உண்டு, உடுப்பு. தனக்கும் தனக்கு கீழே உள்ளார்கள் தான் மனைவி, புள்ளை, உம்மா அப்பா இருந்த உம்மா அப்பா, தம்பி ஒன்று இருந்த தம்பி, யார் யார் எங்கிட்ட செலவுக்கு கீழே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த 4 நாளுடைய செலவு போக அவருக்கு உதகையா கொடுக்கறதுக்கு பணம் இருந்தால் அவர் உதகையா கொடுக்கிறது சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். என்ன சுன்னத்? அவர் கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி ஒன்று எடுக்கணும். சுன்னத்து தானே இல்ல, சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். வாஜிபுக்கு கிட்ட எங்கள்கிட்ட வலியுறுத்தப்பட்ட சுன்னத்
எங்கள் நாட்டில் இருக்கிறாங்க இன்னொரு மத்ஹபுடைய ஹனஃபி மத்ஹப் மேமன் சகோதரர்கள், அவங்கள்ட்ட வாஜிப் கட்டாயம் கொடுக்கும். உதுஹியா கொடுக்கல் என்றால் அவங்களோட சட்டம் அவங்க தொழுகிற இடத்துக்கு கூட வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமல் இந்த சுன்னத். மூணாவது, அவர் ஒரு பருவ வயது அடைஞ்சிருக்கணும், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும், சுதந்திரமாக இருந்தால் இப்போ அடிமைகளோட ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை, அவர் ஒரு அடிமை இல்லாத ஒருவராக இருக்கணும். இவங்களுக்கு தான் இப்படியான ஒருத்தருக்கு உதவியாகுன்ற இந்த கடமையை செய்கிறது கடமையாகும். இப்போ எங்களுக்கு இது இல்லாட்டியும் மற்ற எல்லாமே இருக்கு. மாஷால நாங்கள் பருவ வயது அடைஞ்ச புத்தி சுவாதீனம் உள்ள எங்களுக்கு அந்த வசதியும் இருந்தால் உதவியா கொடுக்கறதுக்கு வரும். அதனால தான் உதவியா ஒரு ஆடு கொடுக்கலும், தனி ஒரு ஆடு கொடுக்கறது மிச்சம் நல்ல. தனி ஆடு கொடுக்கறதுக்கு சிரமமாக இருந்தால் ஒரு 7 பேர் வரைக்கும் சேர ஒரு மாட்டில் பங்கு சேரலாம். 7 பேர் வரைக்கும், 2 பேர் சேர்ந்து கொடுக்கலாம், 3 பேர் சேர்ந்து கொடுக்கலாம். எத்தனை பேர் வரைக்கும் போகலும்? 7 பேர் வரைக்கும். 7 பேர் சேர்ந்து தான் கொடுக்கணும்னு இல்லை, 7 பேர் வரைக்கும் சேர்ந்து மாட்டையோ ஒட்டகத்தையோ என்ன செய்யலாம், கொடுக்கலாம். மாட்டுல 7 பேர் சேரலாம். உதுஹையா கொடுக்கிறவர், உதுஹையா நிறைவேற்றுவர், கொடுக்கிறவர் ஒரு கடைபிடிக்க வேண்டிய ஒரு சுன்னத் இருக்குது. இன்றைக்கு பொற நினைக்கிறேன் 27 இன்ஷா அல்லாஹ் இந்த 2 நாள்ல பொற பார்ப்பாங்க. அப்படி யாரும் நான் இந்த வருஷம் உதுஹையா கொடுக்கணும் இந்த யாரும் நீங்க நியத்து வச்சிருந்தால், நியத்து வச்சு ஒரு துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை கண்டவுடன் அவர் என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய முடிகளை தன்னுடைய நகங்களை நீக்கி கொள்ளக்கூடாது. அதுக்கு முன்னால் அவர் நகங்களை முடிகளை களைஞ்சு கொள்ளையிலும் அவர் உதுஹையாவுடைய பிராணியை அறுத்து உதுஹையாவுடைய கடமையை நிறைவேற்றியதோடு அவருக்கு என்ன செய்யலாம், திருப்பி முடிகளை நகங்களை களைஞ்சு கொள்ளையிலும். அப்படி யாரும் நீங்க நீயத்து வச்சிருக்கிறீங்களா இருந்தா என்ன செஞ்சு கொள்ளுங்க, இப்ப புற காண்டத்துக்கு முன்னாலே இன்ஷா அல்லாஹ் உங்களோட முடிகளை முடின்னு சொன்னால் தாடி வைங்க, மீசையை குறைச்சிக்கோங்க, முடியை குறைச்சிக்கோங்க என்ற செய்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. உதுஹையாவை எப்போ கொடுப்போம்? உதுஹையாவை எப்போ கொடுக்கணும்டா, உதுஹையாவை பெருநாளுடைய அண்டு பெருநாள் குத்துபாவும் 2 ரக்காத் தொழுறதுக்கு முன்னாடி நேரம், சூரியன் உதயமாகி சூரியன் ஓரளவு அவர் கொடுக்கிறவர் குடும்பம் சார்பாக அவர் வெட்டாம இருந்தா சரி. உதுஹையாவை எப்போ கொடுக்கணும்டால் பெருநாள் தொழுகையும் 2 ரக்காத் தொழுறது, குதுபாவும் 2 ரக்காத் தொழுறதுக்கு முன்னான அளவு நேரம் போன பின்னால உதுஹையா கொடுக்கணும். சுபோ தொழுந்ததோடையே உதுஹையா கொடுக்க இயலாது. தொழுகை என்பது ஒரு அலாதியான ஒரு அமல், சுன்னத்தான ஒரு அமல். தொழுதுட்டு கொடுக்கறது ரொம்ப ஏற்றம். நாங்கள் 4 பேர் சேர்ந்து கொடுக்கணும், 3 பேர் தொழுதுட்டாங்க, ஒருத்தர் 8 மணிக்கு தொழுகிறாரு, 9 மணிக்கு தொழுகிறாரு, உதுஹையாவை அறுத்துட்டாங்க, அவட பேரை சொல்லி அறுத்துட்டாங்க, கூடுமானால் கூடும். அவர் தொழுற காட்டிலையும் பார்த்து கொண்டிருக்கிறது இல்லை, தொழுக நேரம் போற காட்டிலையும் பார்க்கணும். அதனால பொதுவாக பள்ளி வாசல்கள் ஹஜ்ஜி பெருநாளுடைய காலங்கள்ல தொழுகையை நேரத்தோடு தொழணும். ஏன்னா அவங்க அறுத்துட்டு எங்கே போவாங்க, தொழுந்துட்டு அறுக்க போவாங்க. அறுத்துட்டு அந்த கறியை கொண்டு வந்து தான் அன்றைய பெருநாளுடைய சாப்பாட்டுக்கும் சமைப்பாங்க. அதனால பெருநாள் தொழுகை 8 மணி 9 மணிக்கெல்லாம் நாங்கள் தொழக்கூடாது. காலையிலேயே சூரியன் உதயமாகி ஓரளவு கிட்டத்தட்ட நாங்கள் 15 நிமிஷம்னு சொல்லுவோம், அது சூரியன் ஒரு சாதாரண உசரம் அளவுக்கு வந்தால் அதுக்கு பிறகு தொழுகையுடைய நேரம் வந்துடும். அந்த நேரங்களை நாங்கள் தொழுந்து குத்துபா போகிற 2 நேரத்துக்கு போகிறோம் என்ன செய்யலாம், ஒருத்தர் அறுத்துட்டார், அறுத்து கொடுத்துட்டாருனால் உதுஹையாவாக போகாது, என்னவாக போகும், சதக்காவாக போய் செய்யும். அது பாத்தி என்று சொல்ல மாட்டோம், நன்மை கிடைக்கும், சதக்காவுடைய நன்மை. எந்த பிராணிகளை உதுஹையா கொடுக்கும்? எங்களோட நாட்டில் ஒட்டகம் இல்லை, அதை சுற்றி நாங்கள் அதை பற்றி பேச தேவையில்லை. மாடுண்டால் பக்கர் என்பது ஒரு கேட்டகரி. மாட்டில் நிறைய வகை இருக்குது. பசு மாடு இருக்குது, காளை மாடு இருக்குது, எரும மாடு இருக்குது. அந்த மாட்டுலையும் ஜேசி மாடு, அந்த மாடு, இந்த மாடு, கேப்ப மாடு, கொழு மாடு, குழு மாடு, எத்தனையோ மாடு இருக்குது. ஆக்கல் மாடு இல்லை, அந்த மாடு வேறு. இப்படி எத்தனையோ மாடு இருக்கு. இருந்தாலும் இந்த நாட்டுக்குன்னு சில சட்டங்கள் இருக்கு. எரும மாடு அறுக்கலாம், பசு மாடு அறுக்கலாம், புல்ல சுமந்து இருக்கிற மாடு, கற்பிணி மாடுகள் அறுக்கலாம். இப்படி அந்த மாடுகள் இல்லாம காளை மாடுகள், ஆண் மாடுன்னா நிலைச வச்சுக்கொள்ளுமே, அந்த மாடு அறுக்கலாம். செம்மறி ஆடு, வெள்ளாடுன்னு சொல்லுவோம், அந்த ஆடு அறுக்கலாம்.
மற்ற செம்மறியாடு. செம்மறி தானே, செம்மறியா, செம்பரியா, செம்பரின்ற செம்மறின்ற. கொழும்புல என்ன சொல்ற? செம்பரியாடு. கம்பூர்ல என்ன சொல்றாரு? செம்மறி. கொழும்புல தான் செம்பரி. சரி, ஏதோ நீங்க என்ன சொல்றது? செம்பரி. சரியா பிள்ளையா தெரியா தமிழ்ல, நாங்க எங்க ஊர் பாஷையில விட செம்பரியாடு. அது ஊர்ல என்ன சொல்லுவாங்க? செம்பரி. பரவாயில்லையே. இந்த 4 தான் உதுஹியாவுடைய பிராணி. கோழி குடுக்கலா, தாரா குடுக்கலா, முட்டை குடுக்கலா, அப்படி யாரும் ஒரு கருத்துன்னு சொல்லிக்கிறாங்க. ஆடு மாடெல்லாம் கொடுக்க அறுக்கத்தானே ஒண்ணும். என்னத்தான் சாரே ஒரு பிராணியை பிடிச்சி அறுத்து விட்டுருவோம், உதுஹியா கொடுத்துட்டுருவோம். கோழி தாரா வாத்து ஒன்றும் கொடுக்கலாது. இதுதான் உதுஹியாவுடைய பிராணிகள். ஒட்டகமா இருந்தா 5 வருஷம், அதுக்கு 5 வயசு ஈக்கணும். மாடாக இருந்தா 2 வயசு ஈக்கணும். வெள்ளாடாக இருந்தா 2 வயசு ஈக்கணும். செம்பரி ஆடாக இருந்தால் 1 வயசு இருக்கணும். ரைட்? எப்படி எங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்குது, பர்த் சர்டிஃபிகேட் தந்திக்கிறது. அந்த மாட்டுக்கு ஆட்டுக்கு எப்படி பார்க்கறதுக்கு ஒரு முறை இருக்குது. அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்றோம் உங்களுக்கு. ரைட்? இந்த வயசுள்ள இந்த பிராணிகள்ல, இந்த வயசு கேட்டகரியில இந்த விஷயங்கள் இல்லாத பிராணிகள் எடுக்கணும். ஊனமுள்ள பிராணி, குருட்டு பிராணி, நோஞ்சாம் பிராணி, கெலட்டு பிராணி, பைத்தியம் பிடிச்ச பிராணி, காது வெட்டப்பட்ட, காலில் வெட்டப்பட்ட, அச்சடிச்சு நம்பர் அடிக்கிற நேரம் அடிச்சு தோல் புண்ணாவி உள்ளுக்கு காயம் வந்த பிராணிகளை நாங்கள் உதுஹியாவுக்கு சேர்க்கக்கூடாது. உதுஹியா என்பதே அழகான ஒரு கடமை. இருக்கிறத நல்ல ஒரு அழகான பிராணி என்ன செய்யணும்? நாங்கள் பார்த்து கொடுக்கணும். அதனால நோஞ்சான் மாடுகளை கொண்டு கொடுக்கக்கூடாது. டக் அடிக்கலாம். அது மாட்டுடைய விலையை குறைக்காது. எப்படி நோய் பார்க்குறேன்டால், இப்போ நான் ஒரு மாடை விற்கிறேன் 2 லட்சம் ரூபா. நீங்க பார்க்குறீங்க, ஆச்சார் அந்த காது கொஞ்சம் வளைஞ்சிருக்குது, 190க்கு தாங்கண்டால் அந்த குறைய வச்சு 10,000 ரூபா குறைக்கின்றால் அது குறை. டக் அடிச்சதுக்கு யாரும் சொல்லி குறைக்கிறியா? இல்ல. காதெல்லாம் விலையை குறைக்காது. உடம்புல தோல் ஃபுல்லா க்ரஷ் ஆகி வெட்டி பட்டிக்கு தோல்ல மாக்கு ஓட்டிக்கிறாங்க, விலையை குறைக்காது. எதெல்லாம் மாட்டுடைய வெளிவை குறைக்கும், ஆட்டுடைய விலையை குறைக்குமோ அப்படியான பிராணிகள் குடிக்கல. ஏன்னா அது குறைக்கே சுத்தானே விலையை குறைக்கிறோம். அந்த குறையுள்ள பிராணிகளை குடிக்கிறோம். ரைட்? முதலாவது நாங்கள் கொடுக்குறவரை பற்றி பேசினோம். இப்போ பிராணியை விற்கிறவர். ஏன் இதை கொடுக்குறவரை விற்கிறதுக்கும் பக்கத்தில் பேசுகிறோம்னால், நாங்கள் யாரும் ஆடு மாடு வாங்குறதுல எக்ஸ்பர்ட் இல்லை, எங்களே சும்மா ஏமாத்திட்டுருவாங்க. அதனால இந்த விஷயங்களை பார்த்துக்கோங்க. விற்கிறவரும் அல்லாஹ் பயந்து கொள்ளணும், வாங்குறவரும் ஏமாந்துடக்கூடாது. திருப்பி சொல்கிறேன், விற்கிறவரும் அல்லாஹ் பயந்து கொள்ளணும், வாங்குறவரும் ஏமாந்துடக்கூடாது. சீசன் காலம், இன்றைக்கு வித்துட வேண்டியதான், மாட்டுட விலையோன்னு அடிச்சுடுவோம் என்று ஒரு சீசன் வர காலம். ரைட்? நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், மாட்டுக்கு ஒரு வயசு இருக்குது, ஆட்டுக்கு ஒரு வயசு இருக்குது. விற்கிறவங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளும், பொய் வயசு சொல்லி விற்கக்கூடாது. அஜார் இது மாட்டுக்கு 2.5 வயசு, இந்த ஆட்டுக்கு 1.5 வயசுண்டு வயதுக்கு வராத பிராணிய வயதுக்கு வந்தேன்னு சொல்லி விற்கக்கூடாது. நாங்களும் என்ன செய்யற, பார்க்கறது கொஞ்சம் நல்லா பெருசுமாய் விளங்குது, 2 வயசு ஈக்கும் இல்லையா என்று சொல்லி வாங்கிட்டு வரோம். கட்டாயம் நாங்கள் உதுஹியா பிராணியை வாங்குறதாக இருந்தால் நம்பகமானவர்கிட்ட வாங்கணும். விலை குறைய கிடைக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் 2 வயசு இல்லாத 1.5 வயசு பிராணியை 2 வயசுன்னு தர போறார். இல்ல, இது ஒரு அமலோடு சம்பந்தப்பட்டதுனால கட்டாயம் வயசை பார்க்கணும். 2வது நிற, எவ்வளோ கிலோ உள்ளதையும் கொடுக்கணும். 2 வயசு உள்ள 1 வயசு உள்ள ஆடோ மாடோ செம்மறி ஆடோ கொடுக்கலாம். ஆனா ஒருத்தர் சும்மா சொல்றார் 200 ராத்தல் மாட்டுக்கு இது 350 ராத்தல்னு சொல்றாரு. அதுல ஒருத்தர ஒரு பரிச்சயமான ஒரு ஆளை கூட்டி கொண்டு போகணும். நாங்க பாக்குறது தானே, ஊடு வாங்கன்னா ஒருத்தரை கூட்டிட்டு போறோம், வெஹிக்கல் வாங்கினா வெஹிக்கல் தெரிஞ்ச ஒருத்தரை கூட்டிட்டு போறோமா இல்லையா? நாங்க ஒரு குர்பானுடைய மாடோ ஆடோ வாங்குறது அது சம்பந்தமான கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டி போகணும். பாருங்க, இந்த மாடை பார்த்து 400 ராத்தல்னு சொல்றாரு, பார்த்தா ஒரு 300 மைத்தான விளங்குது. விற்கிறவங்க நிறையில போய் சொல்லக்கூடாது. 200 ராத்தல் 250 ராத்தல் மாட்டை 400 ராத்தல்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒரு ராத்தல் 1000 ரூபாய்க்கு போறேன்னு வைங்களே, அவர் சொல்ல என்ன ராத்தல் 800 ரூபாய்க்கு தாரு, நெங்கால குடிப்பாரு. இந்த கடையில அரிசியை குறைச்சி கொடுத்து மசாலா கொச்சிகளை குடிக்கிற மாதிரி கதை. விலைய 1000 ரூபா 800 ரூபாய்க்கு தாரேன்னு சொல்லிட்டு 250 ராத்தல் உள்ள உண்ட 350 ராத்தல் 100 ராத்தல் கூட்டிட்டுவார்.
இல்லை, கட்டாயம் நிறைய அனுமானிச்சு எடுக்கணும், பார்க்கணும். ஓகே விலங்கு இதை பார்த்தா சில சில பிராணிகள் இருக்குது ஊற வச்சு சின்னதாக இருந்தாலும் வெயிட் கூட, அது அந்த ஊராக்களுக்கு தெரியும். ஆனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். விற்கிறவங்க கவனிக்கணும், வாங்குறவங்க அவதானமாக வைக்கணும், ஏமாந்துடக்கூடாது. மூணாவது வேலை, சும்மா கூட்டிட்டுருவாங்க திடீர்னு. கோல்டை விட அன்றைக்கு காலத்தில் மாடு வேலை திடீர்னு கொடுக்க வச்சுன்னா பாப்பா தங்கம் வாங்க சரி வேலை மாடு வாங்கல. அது தெரிஞ்சவங்களுக்கு கொழும்புக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போனார், லேசிலே அவருக்கு கொடுக்கணும் இவருக்கு கொடுக்கணும் அங்கெல்லாம் கொடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி சும்முள்ள 1000 ரூபா ராத்திரி 2000 ரூபாய்க்கு போட்டுருவார். அல்லாஹ் பயந்து கொடு. இது ஒரு வியாபாரம் தான், மாடு விற்கணும். ஒரு அமலோடு சம்பந்தப்பட்டதுனால சும்மா காலத்தில் வில்லுங்க அரைச்சி தின்ற நேரம் அமலை செய்யறதுக்கு மார்க்கெட் வேல்யூவை விட கூட்டி விற்கக்கூடாது. உண்மையில செலவு ஒன்று இருக்குதான், இல்லைன்னு இல்லை, கொண்டாடணும், புள்ள கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட்டிங் இது எல்லாம் கொழும்புல மாடு வளர்க்குற இல்லை அன்றாது பொறுத்தா மின்னேரியால கக்கிராவில் இது கொண்டு வரணும். ரைட். சிலவங்க செல்ற அஜார் உங்களுக்கு டவுட் தானே, மாடு நான் 200 சொல்றேன், நீங்க சொல்றீங்க 300, எனக்கும் வேணும் உங்களுக்கும் வேணும். மாடு அறுத்து உரிச்சி போட்டு 4 காத்தையும் குடல்ல குறவலையா என்ன குடல் பகுதியை தூக்கி போட்டு நிறுத்து விளையாடிக்குமா என்ன சொல்லுவீங்க? நல்லதானே? நல்லமா இல்லையா? மாடை அறுத்து உரிச்சி 4 காத்தையும் குடலையும் போட்டு நிறுத்து பார்த்தால் கிளியரே, சரியா இல்லையா? அப்ப இந்த பிரச்சனைலாம் இல்லை தானே? அப்படி செய்யல. அப்படி செஞ்சா குர்பானில் அதுக்கு பேர். இறைச்சி கடையில் போயிட்டு 4 காத்தையை வாங்கி கொடுத்துட்டேன் லேசி. இறைச்சி கடைக்கு சொல்லி 4 காத்தையை போட்டு 400 பாசல் அடிச்சதாங்க நான் கொடுத்துட்டேன்னால் என்ன செய்ய தேவையில்லை, கஷ்டப்பட்டு. குர்பான் என்பது பிராணியை எடுத்து பிராணி அறுக்கிறது, இறைச்சி வாங்குறது இல்லை. அதான் போட்டி பிராணியை வாங்கணுமே தவிர இறைச்சி வாங்கக்கூடாது. டக்குன்னு ஆக்கள் சொல்ற வியாபாரிகளும் டக்குன்னு சொல்லுவாங்க, அப்படியா அறுத்து நிறுத்து போட்டுருவோமே. அறுத்து நிறுத்து போடே இல்லாது. கட்டாயம் உதுகையாவுடைய பிராணியாகவே வாங்கி அவருடைய சொந்தத்துக்கு எடுத்து அறுக்கணும். அறுக்கிறாங்க யார்ட சொந்தம்டே தெரியா, யார்டையோ ஒரு பிராணி அறுக்குறேன், அறுத்த பிறகு சொல்றது நான் உங்களுக்கு இறைச்சி விற்கிறேன், யார்ட மாடு உங்களோட மாடு. அப்படி செய்ய. 4வது குறைய மறைக்காம குறைய வியாபாரி சொல்லிடும். இந்த 4ம் வியாபாரியோடு சம்பந்தப்பட்ட செய்தி. இதுல இது உங்களுக்கு கேள்விதான். மாடை வாங்கினா நான் வாங்கிட்டேன்டால் மாடோட டீல் முடிஞ்சு, மாடு 3 லட்சம் ரூபா 2.5 லட்சம் ரூபா. இப்ப போயிட்டு புல்லு கேட்கல அவர்கிட்ட, அதை கேட்டுக்கோங்க. புல்ல யாரு போடணும்? யாரு போடணும்? நான் மாடை வாங்கியிருக்கிறேன், என்ன காணில கட்டிக்கிறேன், இன்னொரு இடத்துல கட்டிக்கிறேன், அந்த இடத்துக்கு காசு கொடுக்கணும், அந்த இடத்துக்கு புல்லு கொடுக்கணும், எல்லாம் செஞ்சாதான் உதகையா. ஒண்ணும் அதுக்கெல்லாம் காசு கொடுக்கலா, இறைச்சி மட்டும் வேணும், அது உதகையா இல்லை. மாடை கொண்டு வந்து மாடை கட்டி மாடை நலையாம மாடு வெயில படாம அதுக்கேத்தமான ஒரு ஹட்டு கீழால் அதுக்கு தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து உதகையாண்டு அறுக்கிற வரைக்கும் என்னென்ன செலவெல்லாம் எடுக்கணுமோ அது எல்லா செலவையும் உதகையா கொடுக்கிறவர் பொறுப்பெடுக்கும். ஆக்கலாப்பில்ல விலையை மட்டும் அது மாட்டுக்கு விலை, அதுக்கப்புறம் புல்லு இல்லை, கொழும்புல புல்லு இல்லை. கிழனிக்கு போகணும், திஹாரிக்கு போகணும், அவிசாவளிக்கு போகணும், புல்லு வெட்டன்னு அவர் சொல்லாரு. சார் எனக்கு சாரி பார்த்து கொடுங்களே. அந்த மாடு 2-3 நாளா பசியில் இருக்கும், நல்லா கொளுத்து புசு புசுன்னு வந்தது. கொழும்புக்கு வந்த போற இந்த 2 பக்கம் விட ரிப்பெல்லாம் விளங்கும், அப்படி உள்ளுக்கு போயிட்டு. அந்த வேலை செய்யக்கூடாது. நல்ல பிராணி சாப்பாடு கொடுப்போம். ரைட். இது உதகையா விற்கிறவர். இப்ப இருக்கிறவங்க 3வது கூட்டம் அறுக்கிறவங்க. எல்லாம் மன்னிக்கணும், அறுக்கிறவங்க நிறைய பேருக்கு சட்டம் தெரியா, தண்ணி அடிச்சு கொண்டு, சிகரெட் அடிச்சு கொண்டு, சாரத்தை தூக்கி காட்டி கொண்டு, அவுரத்தூளை காட்டி கொண்டு, குடு அடிச்சு கொண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கட உதகையா பிராணி அப்படி யாரும் அறுக்கக்கூடாது. தைரியம் உறுதியாயிருங்க, நல்லத்தூரை தெரிவு செஞ்சு வைங்க. ஒரு 1000-2000 கூட கொடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லத்தூரை எடுத்து வைங்க, நேரத்தை கொடுத்து வைங்க. அங்கேயும் ஆர்டர், இங்கேயும் ஆர்டர், அங்கேயும் ஆர்டர், டிமாண்ட் கூட. அறுக்கிறவருக்கும் டிமாண்ட். சும்மா நாளைக்கு 5000 எடுக்கிறோம், அந்த நாளைக்கு 15000 ரூபா கேட்கிறார், 20000 ரூபா கேட்கிறார். 2-3 முஸ்லீம் இல்லாத பொடி மரம் கூட்டி வாரார், அறுத்து உடனே மரம் தோலை உரிச்சு போட்டுறார். செய்யல. உதுஹியாவுடைய கடமை அறுக்கிறவர் முஸ்லிமா இருக்கணும், அறுக்கிற சட்டங்களை தெரிஞ்சிருக்கணும். ஒரு லெப்போண்டு இருந்தார், கிட்டத்தட்ட 15 வருஷம் அறுத்திக்க. அந்த லெப்பட்ட கேட்டோம், போன தடவையும் சொன்னேன், எப்படி என்ன சொல்றீங்க? அதை மனுஷட பேரெல்லாம் சொல்லுவேன், அறுக்க போகல. அவட கோழியை தான் நாங்கள் 15 வருஷமா திண்டும் இருக்கிறோம். இப்படிதான் ஆளாது.
கடை எங்கட நான் நசார் நானா மூசா நானா ஈசா நானா கடை தான். ஆனால் அறுக்க போட்டிக்கிறவர் என்னத்தா இருக்கிறாரோ அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதனால கட்டாயம் எங்கட இந்த பக்கத்துள்ள கோழி இறைச்சி கடையிலையும் பேர் சொல்லணும், யாரும் கூட அறுக்கிறது. எங்களுக்கு தெரிஞ்ச வயசுக்கு, நாங்கள் அவ்வளோ பெரிய வயசு இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச வயசுலேயே நாங்கள் கோழி எடுத்துக்கொண்டு போயிட்டிக்கிறோம். மோதினார்ட்ட அறுக்க, மோதினார்ண்டால் மோதினார் அல்ல, செவத்தில் முஅத்தின் கிட்ட அவர் போயிட்டு அந்த கோழி அறுத்த பெருநாளண்டு பொற கண்டாலே கோழிக்காரில் போயிட்டு கோழி வாங்குறதில்ல, கோழி வாங்குறது வாங்கி பெரிய கூட்டம் முடிக்கும் கியூவில். நாங்கள் தொலைப்பு தொடர்ந்து போய் நிற்கிறேன். அப்போ உள்ள லெப்பை அறுத்து தருவார், சோப்பு கோழி. இப்போ தான் ப்ரோயிலர் வெள்ளை கோழி ஏன்னா நாங்கள் பார்த்து எங்களுக்கு அறுத்து தருவார், அதை கொண்டு வந்து சாப்பிடுவோம். கட்டாயம் நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் யார் அறுக்கிறாங்க. சும்மா நாங்கள் வளமை வாங்குற கோழி கிடைக்குது, நம்பிக்கை தான். ஆனால் எங்களை நம்பிக்கை பேரில் நாங்கள் ஏமாந்துடும் கூடாது என்பதனால கட்டாயம் பாருங்கள். அறுக்கும் போது அல்லாஹ் அல்லாத வேறு எந்த பேரையும் சொல்லக்கூடாது. இந்த சும்மா சொல்லியார் இந்த அவுலியாவுடைய பேரில், இந்த இமாமுடைய பேரில், இந்த ஷேருடைய பேரில், இந்த பள்ளி அசித்த பேரில், ஒரு அசித்த பேர்லையும் அறுக்கையிலாது. அறுக்கிறேன் அல்லாட பேரை சொல்லி மட்டும்தான் அறுக்கையில். எது அறுக்கணும்? ரெண்டு கட்டாயம் அறுக்க வேண்டிய நாளம் இருக்குது. உணவு குழாயும் சுவாச குழாயும், மூச்சு எடுக்க மூச்சு போற வார குழாயும் சாப்பாட்டு குழாயும், இந்த ரெண்டு குழாயும் கம்ப்ளீட்லி கட் பண்ணணும். ஹாஃப் கட் பண்ணி சரி வராது, கம்ப்ளீட்லி கட் பண்ணணும். அதோட சேர்த்து இந்த ரெண்டு ரத்த நாளம் சைடோட போகும். நீங்க அறுக்க போகல பார்த்துருந்தா உங்களுக்கு விளங்கும். அது ரெண்டும் பெரிய பட்டை ஒன்று இது, அந்த முறுக்குமாய் பட்டை உண்டு, அதோட சேர்ந்த ரப்பர் மாய் பாட்டை உண்டு. அது ரெண்டுக்கும் பக்கத்தில் இருக்குது சின்ன பட்டை. மொத்தம் 4 நாளங்கள் இருக்குது. இந்த 4 நாளங்களையும் ஒரே அறுவையில் அறுத்துட்டோம். குர்பான் கொடுக்குறவங்க ஆடு அறுத்துட்டேலும் மாடுக்கு நான் ட்ரையல் பண்ணக்கூடாது. அதுக்கு லேசான வேலை கத்தி எல்லான்னு பிடிச்சி கொடுத்துட்ருவோம். அந்த கத்தியை பிடிச்சி கொண்டு 250-300 ராத்தல் அறுத்து நாம் பழவில்லாட்டி எங்களால் மாட்டுக்கு வருத்தம், மாடு ஒன்று எங்களுக்கு தந்தா எங்களுக்கு வேற வருத்தம். அதனால தெரிஞ்சா அறுக்கணும், ஒரே அறுவையில் அறுத்துடணும். இந்த தொண்டை குழிக்கு எடம் செப்பல்னு சொல்லுவாங்க பாருங்க, பிடிச்சவரும் கூட கழுத்துக்கு மேலே உள்ளுக்கும் ஒரு எப்பல் கெட்டி மாதிரி இருக்குது. அந்த தொங்கலிருந்து இந்த தொண்டை குழிக்கு இடையில நடுப்பகுதியில் அறுத்துட்டணும். கோழியோட கழுத்து சின்னது, ஆட்டோட கழுத்து ஓரளவு சின்னது. ஆனால் மாட்டுடைய தோல் கடினம், அது பெரிய மாடாக இருந்த தோல் கடினம். மாட்டுடைய அந்த கழுத்து பகுதியை ஒரு 2க்கு மடித்து வேகமாக அறுத்துட்டணும். அறுத்துட்டு இங்கே தொங்கல் வரைக்கும் வரப்போக்கல அந்த துண்டில் போட்டு உடைச்சிட்டுருவாங்க மாடை. ஆடு என்ன சின்ன வேலை லேசாக முடிச்சிடலாம். இந்த அருள் முறையை தெரிஞ்சிருக்கும். சும்மா எல்லாரும் போயிட்டு எனக்கு தாங்க நானும் மறுக்கிறேன்னு அறுத்து மாடு எழும்பி ஓடின கதையெல்லாம் இருக்கு. ஓடின மாடு எடுத்து விரட்டி போயிட்டு திருப்பி அறுக்கிறேன். செத்த மாடு அறுக்கையிலுமா? அந்த மாடு செத்த மாடு அறுக்கையிலாது. அறுவை ஆரம்பிக்கும் போது பிராணி நோயோ அல்லது காயங்களோ அல்லது வேறு காரணங்கள் தான் எழும்பி ஓடிட்டோம். ஓடின மாடை ஒன்று அறுப்பட்டிக்குது, சுவாச குழாய் அறுப்பட்டிக்குது. மாடு செத்து ரத்தம் போயிட்டு இப்போ மாடு செத்திக்குது. செத்தமா இல்லை செத்திக்குது. இப்போ பேலன்ஸ் ஒன்று அறுத்தா என்னவாக மாட்டுச்சு? ஹலாலாக மாட்டுச்சு. அறுக்க போக்கல தோல் அறுப்பட்டு எழுப்பி ஓடிட்டு திருப்பி அதை ஓடி பிடிச்சி திருப்பி போட்டு என்ன செய்யலாம்? திருப்பி அறுக்கலாம். ஒன்று அறுப்பட்டு அதுக்கு சொல்லுவாங்க ஹயாத்துல் மத்பூர். அதாவது அது சாவுற சக்கராத்துக்கு அங்கால போயிட்டு இன்னொன்று இருக்குது, துடிச்சு கொண்டு இருக்குது. அறுத்த ரத்தம் பாஞ்சி பீறிட்டு வருது, கையை காலெல்லாம் உசுப்புது. என்ன செய்யுது? அதுக்கு இன்னும் உசுருடைய சைன் இருக்குது, அது அறுக்கையும். அது இல்லாமல் செத்த மாட்டை அறுத்து என்ன செய்யலாது? உதவியா கொடுக்கல. கோழிக்கும் அதே சட்டை தான். கோழியை கைக்கு போல கோழி பாஞ்சு ஓடிக்கிட்டு அங்கிட்டு போனால் கோழி குளிஞ்சிக்குது. பார்த்தா செத்தமாயிக்குது, உண்டு தான் அறுப்பட்டிக்குது. இப்போ என்ன செய்யலாம்? திருப்பி எடுத்து அறுத்து எடுக்கலாது. இல்லை கோழி துடிச்சு கொண்டிருக்குது, ரெண்டு இன்னும் அறுப்பட்டு இல்லை, அப்போ எடுத்து என்ன செய்யலாம்? அறுக்கலாம். செத்த மாதிரி ரத்தம் போயிட்டு துடி கொண்டும் இல்லை, அதை எடுத்து திருப்பி அறுக்கலாம். கிளியரா? ஏன்னா நீங்கள் யாருக்கு அறுக்க கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் பார்த்து கொள்ளணும். அவருக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு அது ஒன்றும் இல்லை. அவர் சும்மா போட்டு செத்ததையும் திருப்பி ஆஜார் சரி ஆஜார்னு அறுத்து வந்துட்டு ஓடிட்டுருவாங்க. கவனம். அதாவது அறுத்து முடிஞ்ச போறோம் மேலதிகமான எக்ஸ்ட்ரா வேலை தான் அவர் செய்வார். முதலாவது சுவாச குழாயும் உணவு குழாயும் ஒரே அளவில் நாங்கள் அறுத்துட்டுறோம். அதுக்கு பிறகு அந்த கட்டொடப்பாங்களே அது சில பேர் எங்களுக்கு தெரிய பரவாயில்ல. சுவாச குழாய் உணவு குழாய் கட் பண்ணத்தோட
அறுவலுடைய சட்டம் முடிஞ்சு. அதுபோல மற்ற சட்டம் இருக்குது. இருக்குது இந்த பகுதியை நான் சொல்றது, இந்த பகுதி கீழே இது வரைக்கும் வர தேவையில்லை. இந்த கழுத்துடைய தோல், கழுத்த தோல் வரக்கூடிய இந்த பட்டை, அதுக்குள்ள பெரிய பட்டை, இந்த ரெண்டையும் அறுத்துட்டா போதும். கிளியர்? ட்ரக்கியான்னு சொல்றது சுவாச குழாய், இசோபகஸ்ன்றது உணவு குழாய். இது ரெண்டும் கேரோட்டிட் ஆர்டரிஸ், ஜுகுலர் வெயின்ஸ் என்பது அந்த ரெண்டு இரத்த நாளங்கள் சைடால போறது. இந்த நாளையும் அறுத்துட்டால் அந்த ராகத்தை அரிக்கும். அந்த ஹதீஸ் ஒன்று இருக்குது, வைதா தபஹ்தும் ஃபஅஹ்சினு அஸ்ஸிப்ஹா, நீங்க அறுத்தா அறுவையை அழகாக்கி கொள்ளுங்கள். அர்த்தம் என்னென்றால், இந்த நாளை மறுத்தால் இந்த இடையால நீங்க ஒரு நரம்பு நாளம் ஒன்று உடம்புக்கு போகுது, உடம்புல இருந்து போகுது. அதான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா தலை எடுக்கவான்னு சொல்லி எடுத்தா மக்ரூ. ஆட்டுத்தலையோ மாட்டுத்தலையோ கோழித்தலையோ என்னண்டா அந்த செய்தியை கொண்டு போற மெசேஜ் ஒன்று போகுது. நான் இங்கால எனக்கு கழுத்து வெட்டுப்பட்டிருக்குது, எனக்கு உடம்புக்கு ரத்தம் தேவை, ரத்தத்தை பம்ப் பண்ணுங்கன்ற ஒரு மெசேஜ் ஒன்று ஒரு நரம்பு எடுத்துட்டு பொடிக்கு கொண்டு போகும். பொடி அந்த மெசேஜ் எடுத்துக்கொண்டு முழு ரத்தத்தை எடுத்து பம்ப் பண்ணி கொண்டு வரப்போகல, கழுத்து பகுதி வெட்டப்பட்டிக்கு வெளியால வந்துடும், ரத்தம் வெளியாகணும். அதான் இஸ்லாமிய அறுவல் முறையில் உள்ள அழகே, பியூட்டியே ரத்தங்கள் வெளியாகணும். ரத்தங்கள் வெளியாகிறதால் பாக்டீரியா உள்ளுக்கு இருக்குது. உலகில் ஏனே அறுவல் முறை இருக்குது, குழுக்கடியால் அறுப்பாங்க. இப்போ நீங்கள் ஜாயில மண்டபத்துக்கு போனால் பார்க்கலும் அறுக்கிறது இல்லை, குழுக்கடியால் குட்டுப்பாங்க. உச்சம் தலையில் நெத்தி பொட்டுல மாட்டுக்கு அப்படி புழுந்துடும், அப்புறம் திருப்பி உரிப்பாங்க. பண்டி அறுக்கிற இல்லை, பண்டியை கேஸ் அடித்து கொள்றது. இங்கே ஸ்ரீலங்காவில் பண்டி அறுக்கிறது ரூம் உள்ள போட்டு கேஸ் பண்ணுவாங்க, அடிச்சதோட எல்லாம் செத்துடும், அது போற உரிக்கிறது. அப்பதான் ரத்தம் வரும். அப்ப ரத்தம் உடம்பு உள்ளுக்கு என்னவாயிடும், பொதுவாகவே செத்த போறோம் என்ன ஆகும், ஃப்ரீஸ் ஆகும், கெட்டிடும். அப்போ உள்ள பாக்டீரியா ரத்தத்தோட மிக்ஸ் ஆகும். அதனால்தான் சொல்லி ஹலால் அறுவல் முறை நல்ல ஹியூமேன் மனிதாபிமான அறுவல் முறைன்னு சொல்லப்பட்ட காரணம் ரத்தங்கள் முழுமையாக வெளியாகும். அப்ப ரத்தம் கோழி துடிக்குது, ஆடு துடிக்குது, மாடு துடிக்குது, நோவு இருக்குதான்னு கேட்டால் இல்ல. அறுவல் உடனே வலி உணர்ற இல்லாம போயிட்டு. அப்ப உடம்புல இந்த ரத்தம் பம்ப் பண்ணி கழுத்தொலியா வரக்கூடிய நேரம் அந்த உடம்புடைய ரத்தம் வெளியாக வரக்கூடிய அசைவை தவிர வலியுடைய அசைவு அல்ல. இது நான் சொல்லல, விஞ்ஞான ரீதியாக இது துடிக்கிறது எல்லாத்தையும் இஇஜி இசிஜி வச்சு செக் பண்ணி இதனுடைய வலி என்ன செய்ய உணருதான்னு பார்த்து வலி உணருது இல்லை என்பது உறுதிப்படுத்திக்கிறான் விஞ்ஞான ரீதியா. அதான் சொல்லி மொட்டை கத்தியால் அறுக்கக்கூடாது, வச்சு வச்சு தடாவி அறுக்கக்கூடாது, ஒரே அறுவையில் அறுத்துடுங்க, ரூட் போயிட்டும் வலி உணரையில. அந்த வலியை உணர்றதுக்கு நாங்கள் டைம் கொடுக்குறோம் இல்லை. அதான் அது நீங்க சரியா அவசரமா வேகமா இருங்க. கூறிய ஆஜமாயிக்கணும், அடிச்சு அறுக்கக்கூடாது, ஷார்ப்னஸ்ஸால தான் அறுக்கணும். பெரிய கத்தி ஒன்று கொண்டு வர, அந்த கத்தி அது முள்ளு வெட்ட தான் நல்லது. எங்கிட்ட அந்த கையுடைய வேட்டுக்கு பாரத்துக்கு பிராணியோட கழுத்து போகக்கூடாது, ஷார்ப்னஸ் கழுத்துக்கு வச்சதோட போற மாதிரி இருக்கும். பிஸ்மில்லா சலவாத் சொல்லி அல்லாவுடைய பேரை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத் சொல்லி அறுக்கிறது சுன்னத். இதெல்லாம் சுன்னத்தான செய்தி. கிப்லாவை முன்னோக்கி வச்சிருக்கணும். உணவு குழாய், சுவாச குழாய், இந்த சாப்பாட்டு குழாய், அதுதான் உணவு குழாய், மூச்சு குழாய், மற்ற ரெண்டு குழாயும் சேர்த்து அறுக்கணும், அது சுன்னத். இது ரெண்டு அறுபட்டா போதும். சாப்பாட்டு குழாயும் மூச்சு குழாயும் அறுபட்டாலே அறுவல் உண்டாகிடும். ஆனா இந்த ரெண்டும் சேர்ந்து அறுபட்டால் மிச்சம் நல்லம். காரணம், சில உலமாக்கள் கிட்ட இந்த நாளும் அறுப்படணும் என்ற கட்டாயமான ஒரு நிபந்தனை இருக்குது. அதனால நாங்கள் ஃபுல்லாக அறுத்துடணும். பிராணியை அறுக்கிறதுக்கு முன்னால் தண்ணி கொடுக்கறது நல்லது, சுண்ணத்துன்னு சொல்லப்பட்டிருக்குது. பிராணி அறுக்க முன்னால் தண்ணி கொடுங்க. பிராணிக்கு முன்னால் பிராணி அறுக்கவானம், ரத்தத்தில் கொண்டு வந்து அறுக்கவானம், ரத்தத்தில் பிரட்டி அறுக்கவானம். பிராணி அறுத்து கொண்டிருக்கிறது அறுத்து கொண்டு வரணும். முறது இல்லாமல் சவுக்கியால் சாத்திக்கிறாங்க கொஞ்சம் பேருக்கு. பிராணியை இழுத்து கொண்டு வந்து பிராணிக்கு முன்னால பிராணி அறுக்கிறவங்களுக்கு புத்திரான் நல்லா சவுக்கால. அதனால அந்த வேலை நாங்கள் செய்யக்கூடாது. இதை கட்டாயம் கவனத்தில் எடுங்க. எங்களுக்கு சுருகி அதுக்கு முசுருகி தானே, அதுக்கு உணர்வுகி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகம் அழுந்துச்சு, என்ன சொல்லிச்சு, என் எஜமான் இருக்க விட்டான்னு அடிச்சு சவுக்குறான்னு சொல்லிச்சு. அதுக்கும் முசுருகி அதுக்கும் உணர்வுகள் இருக்கிறதுனால பிராணி தானே அறுக்கத்தானே வச்சு அறுத்து விட்டுருவோம்ட்டு அதுக்கு நோயினை கொடுத்து அறுக்கிறது இல்லை. பெரும்பாலும் வாரவங்க இதை செய்வாங்க, மாடுமாய் இழுத்துட்டு வருவாங்க. நாய் கத்துது, எது எது நாய் 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 மாதிரி தான் கத்தும், மாடு மாடு மாதிரி தான் உணரணும்.
அது கொஞ்சம் உரத்தம் தான். அது வந்தால் தான் ரத்தத்தை காட்டக்கூடாது, ரத்தத்தை காட்டாமல் கொண்டாங்க. அதனால எல்லாரும் பொடியமாற போட்டு சின்ன புள்ளியில் போட்டு இழுத்தி மாடை குழப்பி மாடை பிரட்டி இந்த வேலையை செய்யக்கூடாது. அது ருசூர் தானே, அது அழகாக இழுத்து கொண்டு வந்து நாங்கள் செய்யணும். பார்வை இல்லாதவர், பைத்தியக்காரர், போதையில் இருக்கிறவர், இவங்க யாரும் மறுக்க இல்லாது. இடது பின்னங்காலை விட்டுட்டு மற்ற 3 காலை கட்டி லெஃப்ட் சைடில் பொட்ட பக்கம் நான் இப்படின்னா என்னை இப்படி படுக்க போட்டு கழுத்தை இப்படி வச்சு கிப்லா நோக்கா இருக்கணும். இதுதானே கிப்லா. நாக்கா மாட்டின்னா என்னையே பொட்ட பக்கத்து இடது பக்கத்துக்கு வச்சுக்கணும். இடது பக்கத்துக்கு பெரட்டி கழுத்தை இப்படி திருப்பிக்கணும். திருப்பி கிப்லாவுக்கு முன்னுக்கு அழுக்கணும். ஒரு காலை விட்டுருணும். ஏன் ஒரு கால் விட்டுறணும்? ஏன் ஒரு காலை விடணும்? நீங்க 4 காலையும் கெட்டிட்டால் அது துடிக்கணுமே, ரத்தங்கள் வெளியே வரதுக்கு நாங்கள் இடம் கொண்டு வைக்கணுமே. அதனால 3 காலை பொதுவாக ஆட்டுக்கு கட்டுற ஆட்டுக்கு நாங்களே பிடிச்சு கொள்வோம். பெரிய பெரிய கிட்டாவுண்டா இருந்தால் கொஞ்சம் கட்ட வேண்டி வரும். அது இல்லாமல் மாடாக இருந்தால் பின்னங்காலை தவிர்த்து மற்ற 3 காலையும் எடுத்து கட்டிட்டால் அதை பின்னங்காலையும் செய்யும். அறுத்த புறம் அடித்தால் உடம்புள்ளுக்கு இருந்து இருக்கிறதெல்லாம் வரும். அறுத்து 2-3 நிமிஷத்துல நீங்க என்ன செய்யலாம், கவுத்து அறுத்துக்கலாம். கோழி 2 to 3 நிமிஷம் வைக்கணும். உங்களுக்கு தேவைக்கு சொல்றேன், படிச்சது சயின்டிபிக் பேக்ரவுண்ட். கோழிக்கு 2 to 3 நிமிஷம், ஆட்டுக்கு 5 to 6 நிமிஷம், மாட்டுக்கு 7 to 8 நிமிஷம். கொஞ்ச நேரத்துல ஒரு நிமிஷத்துல மாதிரி ஒரு கால் இப்படி திறந்து தான் நீக்கும். 4 காலையும் கட்டக்கூடாது. 3 காலை கட்டணும், ஒரு காலை அடிக்க விடணும். மற்ற 3ஐயும் கொஞ்ச நேரம் தெரியும் ரூ போயிட்டு கொண்டு இருக்குது, ரூ போயிட்டு ரத்தங்கள் பீடா போகல, மற்றதை நீங்க கட்டினா சரி. அதுதான் சொல்ற 4ஐயும் கட்ட வானம். நாங்க 4ஐயும் கட்டி பழவிட்டோமே. இல்ல சுன்னத் என்பது ஒரு கால் இல்லாம 3 கட்ட. ஒருத்தர் கட்டிட்டாருன்னா அறுவல் கூடும். நாங்க பிராணிக்கு நோவை கொடுக்குறோம். அறுத்து போட்டு 4ஐயும் பிடிச்சி பிராணியை துடிக்கூடாம கட்டி வச்சுக்கிறோம். அந்த பிராணி துடிக்கணுமே, துடிச்சு வெளியே ரத்தங்கள் வரணும், ப்ளீட் ஆகணும். கோழியை சரெல்லாம் எல்லாம் இப்படி பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுக்கிறோம். கோழியை கழுத்து அறுத்துரு. கோழி என்ன செய்யும்? ஸ்ட்ரகிள் பண்ணுமா இல்லையா? ரைட். அதனால கூடும். 4 காலையும் கட்டி அறுத்தா கூடும். சுண்ணத்தான முறை ஒரு காலை விட்டுறது. விட்டால் அந்த பிராணிக்கு லேசு ராகத்தொண்டு இருக்கு. பிராணியை முழுமையாக உயிர் போறதுக்கு முன்னால எந்த வேலையும் செய்யப்படாது. டக்குன்னு ஒருத்தர் காலோட்ட பாரு, இன்னொருத்தர் இருக்கிறாங்க. பொதுவாக வியாபாரமா இருக்கு தெரியும். நான் அவனோட ஒரு 1200 கிலோமீட்டர் பயணம் செஞ்சேன் 3 நாட்டுடைய மடுவம் பார்க்க. இங்க கிராம்பாஸ் ஆக்களும் மீனாங்க. அர்த்தத்தோட கீழே தொண்டக்குழி கீழே ஒரு இடத்துல குத்திட்டுறோம். குத்திட்டு எடுத்துடும், ரத்தம் எல்லாம் டக்குன்னு வரது மக்களும் செய்யக்கூடாது. அறுத்துட்டு விடுங்க 8 நிமிஷம். 200 மாடு அறுக்கிற இடத்துல நாங்கள் 8 நிமிஷம் வச்சிருக்கிறோம். 200 மாடு ஒரு நாளைக்கு அறுத்த இடத்துலயே 8 நிமிஷம் வச்சிருக்கிறோம். ஒரு மாடு 2 மாடு அறுக்கிற இடத்துல 8 நிமிஷத்துல 10 நிமிஷம் வச்சு ஆறுதலா அது இழுத்து பெரட்டி காலோட்டச்சி கையோட்டச்சி அங்க குத்தி செய்யறது உதவியா, எதிர்பார்க்கறது நன்மையா, என்ன அவசரம் எங்களுக்கு? அதனால இந்த கடமையை கட்டாயம் உறுப்புகளை வேறாக்குறது, எலும்புகளை ஒட்டக்கிறது, இடத்துல இன்னொருத்த இழுத்து கொண்டு போறது, இதெல்லாம் செய்யறத முழுமையாக நாங்க தவிர்த்து கொள்ளணும். ரைட். உதுஹையாவை கூட்டா செய்யறவங்க யாரும் இருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. கூட்டாக செய்யறீங்க என்றால் இது வியாபாரம் செய்யல, நீங்க ஒரு அமானிதத்தை பொறுப்பெடுத்தி. இட்ஸ் நாட் அ பிசினஸ். மாடி வியாபாரம் இருக்குது, ஆடி வியாபாரம் இருக்குது. உதுஹையாவை வியாபாரம் பண்ணல. உதுஹையா செய்யறதுக்கு மாட பிசினஸ் பண்ணல. அதே ஒரு மார்க்கெட் வேல்யூக்கு வச்சு கூட்டில. ஆனா உதவியா ஒன்று செஞ்சால் நிறைய பேர் கூட்டா நாங்க சேர்ந்து நல்லா 10-20 மாடு கொடுத்தா அந்த உதவியா என்ன டிரெக்டான இன்டிரெக்டான காஸ்ட் இருக்குது. மாடை கொண்டு வந்து மாடை கட்டி வச்சு மாடை சாப்பாடு கொடுத்து மாடை அறுத்து மாடை உரிச்சு மாடை கழிவை போட்டு மாடை குழி தோண்டி பொறிச்சு பேக்கோ எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுத்து பேக்கெட் பண்ணி அது எல்லாத்துக்கும் கொடுத்து கஷ்டம் இருக்குது. டிரெக்ட் இன்டிரெக்ட் காஸ்ட். இதுக்கு மட்டும் காசு இருக்கு. குறிப்பிட்ட பிராணி அந்த பங்குகள் எடுத்துட்டு பேலன்ஸ் எதுவும் இருந்தால் கொடுத்துக்கணும். 2வது யாண்டு உதவியாவை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கணும். 10 பேர் உதவியாவை நான் எடுத்துக்கிறேன், கூட்டு உதவியான்னு கொடுக்க 10 சும்மா எடுத்து போட்டேன். யாண்டு உதவியா இவர் உங்களோட பேரு பாசில் ஒரு உதவி என்ன தந்திருந்தா கூட்டு உதவியா, நான் பேர் ஒன்று சொல்லல சும்மா கொடுத்தேன். அப்ப யாண்டு உதவியாவை நான் கொடுத்தேன். கட்டாயம் கூட்டு உதவியா செய்யறவங்க உதவியா ஒத்தரா 7 பேர் பங்கா எல்லாரோட பேரை சொல்லி உதவியாவை கொடுக்கணும்.
ஒவ்வொரு உதுஹியா பிராணியிலிருந்தும் குறைஞ்சது ஒரு கட்டாயம் ஒரு போஷனான ஃபுகராக்களுக்கு போகணும். கூட்டு உதுஹியா செய்யறவங்க என்ன செய்யறா, 5 மாடு எடுத்திருக்கிறாங்க கூட்டு உதுஹியாக்கு. முதல் 2 மாடு அறுப்பாங்க, முதல் 3 மாடு அறுத்து எல்லாத்தையும் பார்சல் எடுத்தவங்களுக்கு அனுப்பிட்டுருவாங்க. யாருக்கு? அந்த ஃபர்ஸ்ட் பார்சல் எடுத்தாங்களே அந்த மாடுல இருந்து எந்த ஒரு பகுதி கூட ஃபுகராக்களுக்கு போயிக்காது. கட்டாயம் ஒரு போர்ஷன் ஒதுக்கணும். இந்த மாட்டுல இருந்து நான் ஃபுகராக்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பரவாயில்ல, சதக்கா செய்யலாம். ஆனா என்ன செய்யக்கூடாது, முதல் 2 மாடு அறுத்து முதல் 2 மாட்டுல எல்லாத்தையும் அதை எடுத்துப்பாங்க. உதுஹியாக்கு டிக்கெட் வாங்க சேர்ந்திப்பாங்க, அவங்களுக்கு இறைச்சி கொடுத்தாச்சு. அதுல இருந்து ஒரு பங்கு கூட யாருக்கு போகாது, ஃபுகராக்கள். அதனால கட்டாயம் அதை நினைச்சுக்கொள்ளும், ஒரு பங்காவது போகணும். கூட்டு உதுஹியா கொடுக்குறவங்க மாடை கொண்டு வந்து வச்சுக்கிடுவாங்க, ஆனா மாடுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஐயா கடிக்குமே, செலவு குறைஞ்சிடுமே, அதுக்கெல்லாம் சேர்த்தே தான் சல்லி எடுக்கணும். 10,000 ரூபாய் புல்லுக்கு போட்டு உதாரணத்துக்கு சொல்றேன், அதுக்கும் சேர்த்து தானே என்ன செய்யணும், உதுஹியால எடுக்கணும். அதுக்கெல்லாம் காசு எடுக்காம இறைச்சி மட்டும் பார்த்துட்டு சாப்பாடு கொடுக்குறல. இது பொதுவாகவே நாங்கள் கொழும்புல பார்த்தது. அந்த வேலை செய்யவே கூடாது. ரைட். இப்போ எங்களுக்கு உதுஹியா கொடுக்குறது எங்களை நானா சல்லி அனுப்பிக்காரு, சவுதியிலேருந்து சல்லி அனுப்புறாரு, துபாயிலேருந்து சல்லி அனுப்புறாரு. எங்களுக்கு ஒரு நாளைக்கு முந்தி பெருநாள், எங்களுக்கு ஒரு நாளைக்கு முந்தி பெருநாள், அவங்களுக்கு ஈக்கலும். இங்கே உதுஹியா கொடுக்குறியா இருந்தா இங்கே பெருநாளா இருக்கும். அங்கட பெருநாளைக்கு இங்க செய்யலாது, அங்க பெய்ஞ்ச மழைக்கு இங்க கொடை பிடிக்கல மாதிரி, அங்க பெய்கிற பெருநாளைக்கு இங்க குர்பான் கொடுக்கல. இங்க குர்பான் கொடுக்குறேன்னா இங்கே பெருநாள் இருக்கணும். கூட்டு குர்பான் கொடுக்குறவங்க அதுக்கேற்ற செலவு மட்டும் எடுக்கணும். செலவுல பேலன்ஸ் இருந்தா செலவு ரிட்டர்ன் கொடுத்துடணும். அப்படி இல்லாட்டி சொல்லணும், இந்த செலவுல ஏதாவது பேலன்ஸ் ஆகி இருந்தா நாங்க சதக்கா கொடுப்போம்னு சொல்லி எடுப்போம். அதுதான் சொன்னேன், இது நோட்டா வியாபாரம், இது ஒரு பிஸ்னஸ் அல்ல, இது ஒரு அமானத். நீங்க எடுக்கிறோம், வக்கீலாக ஏஜென்ட்டாக இருந்து செஞ்சு கொடுக்குறோம். காசு மிஞ்சிச்சு, சின்ன தொகை ஒன்று மிஞ்சி இருக்குது, என்ன செய்யலாம், சொல்லி எடுக்க. நாங்கள் மிஞ்சால் நாங்கள் ஏதாவது ஒரு வழியில தர்மமான காரியங்கள் நல்ல காரியங்கள் செலவிப்போம்னு சொல்லுவோம். குறிப்பு, பிராணியுடைய தோலை விற்கலாது. நேர்ச்சி வச்சிருந்தா, நான் உதுஹியா கொடுக்கறதுக்காக நான் நேர்ச்சி வச்சிருக்கிறேன், யாரும் நேர்ச்சி வச்சு உதுஹியா கொடுத்தா அவரும் அவரோட பொறுப்பில் இருக்கிறவங்களும் அந்த உதுஹியாவுடைய பிராணியில இறைச்சி சாப்பிடக்கூடாது. கிளியரா? நேர்ச்சி மட்டும் வச்சிருந்தா. கடைசி யார் எடுக்கிறாங்கன்னா, எடுக்கிறவங்க யாரு, இதில் கட்டாயம் ஒரு பகுதி இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நாங்கள் சொல்லணும். இந்த ரோட்டா இறைச்சியில் ரத்தம் அடிச்சுக்கொண்டு அங்கே இங்கே நின்று ஊரெல்லாம் நின்று குர்பான் கறி பறக்கத்தான கறின்னு ரோட்டில் போகிற வார இடத்துல எல்லாம் குமிஞ்சு கொண்டு எங்களுக்கு ஒரு அரிசி பாசை தாங்க, குடல் துண்டு தாங்க, பாபத் துண்டு தாங்கன்னு நாங்கள் ஆக்களை நிற்கிற வழிக்கு செய்யாமல் அவங்களுக்கும் நாங்கள் என்ன செய்யலாம், அழகாக ஒரு பேக் பண்ணி கையில் கொடுக்குறது நிச்சயம் நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடமையை செய்யறதுக்கு 2 விஷயம் கவனம் செலுத்தணும். நம்ம நாட்டுடைய சட்டம், 2வது நாங்கள் ஒரு பிற மதத்தை ஒழிக்கிறோம், அவங்களோட 2 விஷயத்தையும் கவனத்தில் செஞ்சு கொண்டு நாங்கள் உதுஹியா கொடுப்போமா இருந்தால் நிச்சயமாக அழகான பசுந்தான உதுஹியாவும் இருக்கும், இறைச்சியும் சாப்பிட்டுமா இருக்கும். அது நோக்கம் அல்ல, இந்த கடமையை அழகான முறையில் செஞ்ச நன்மை கூலி கிடைக்கும். செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.